மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அடி ஆத்தாடி. கேட்ட உடனே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போயிருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அழகிய மிதிலை நகரினிலே அப்படிங்கிற பாட்டுல சென்னையுடைய வரலாறு படைத்த கட்டடங்கள்லாம் எதெல்லாம் வந்தது அப்படின்னு ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். அதுல வந்த ஃபீட்பேக்கை பார்க்கணுமே. முக்காவாசி ஃபீட்பேக்கும் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், அனுபவி ராஜா அனுபவிங்கிற படத்துல வர அந்த பாட்டுல இதே போல சென்னையை காண்பிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் எழுதினாங்க. அதனால இன்னைக்கு எபிசோட் அனுபவி ராஜா அனுபவி படத்துல மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படிங்கிற பாட்டுல எந்தெந்த கட்டடம்லாம் வருகிறது அப்படிங்கிறத பத்தி வாங்க நாகேஷோட நாமும் சென்னையை சுத்தி பார்க்கலாம். 1967 ஆண்டு தமிழ்நாடுடைய வரலாறுல ஒரு மிக முக்கியமான ஆண்டு. காங்கிரஸ் கட்சி பல வருடங்களுக்கு ஆட்சியில் இருந்து அந்த வருடத்துடன் அதோடைய ஆட்சி முடிவடைய போகிற ஒரு காலம். அடுத்தது வரப்போவது திமுக. இந்த தருணத்தில் ஹிந்தி எதிர்ப்பு மிக பலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் அது. அப்பொழுது ரிலீஸ் ஆன படம் தான் அனுபவி ராஜா அனுபவி. இந்த படம் அந்த காலத்திலேயே இதை ஒரு ஆங்கிலத்தில் இதை ட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காவாசி படங்கள்லையும் ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தர் நகரத்துக்கு வந்தார்னா எப்படி கிராமத்தில் இருந்த வாழ்க்கை மிகவும் நன்றாக இருந்தது, நகரத்தில் இருந்த வாழ்க்கை எப்படி மிகவும் மோசமாக இருந்தது அப்படின்னு இதே போல பல பாடல்கள் உண்டு. இது தமிழில் மட்டும் கிடையாது, ஹிந்தி சினிமாவில் பார்க்கலாம், பெங்காலி சினிமாவில் பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரம்ங்கிறது ஒரு நரகம்தான், கிராமம் அப்படிங்கிறது ஒரு சொர்க்கம்தான். இப்படி தான் எல்லாருமே காமிப்பாங்க. அந்த பாட்டில் வர சொல்கள் எல்லாமும் அதே போல தான் இருக்கும், காமிக்கிற ஆக்ஷன் எல்லாமும் அதே போல தான் இருக்கும். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு ட்ரோப். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திரத்திற்கு பிறகு மக்கள் எல்லாரும் அவங்களுடைய சம்பாத்தியத்துக்காகவும் அவங்களுடைய பொருள் ஈட்டுவதற்காகவும் நகரத்துக்கு வந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே திரும்பி ஒரு காலத்தில் அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வந்தாங்க. அப்போலாம் நீங்கள் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் யாரையாவது உங்கள் சொந்த ஊர் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சென்னைனே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவே இப்போ நாளடைவில் இப்போ நீங்கள் போய் யாரையாவது வேர் டு யூ கம் ஃப்ரம், எங்கேருந்து, சென்னை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதுவே ஒரு சொந்த ஊராக மாறி போய்விட்டது. அந்த மாதிரி ஒரு கிராமம் வர்சஸ் நகரம், இதோடைய ஒரு மாறுதல்கள்லாம் எடுத்துக்காட்டுற பாட்டு தான் இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். இதோடைய லிரிக்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமாக நகரத்தை கேலி செஞ்சுருப்பாங்க. இங்கே எப்படி எல்லாம் வேகமாக நடக்கிறாங்க, எப்படி இங்கே தமிழை யாருமே சரியாக பேசுறதில்ல. அதாவது அந்த மெட்ராஸ் பாஷை, இதை பற்றி நான் நிறைய எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். அதே போல் எப்படி இங்கே வைக்கோல் கண்ணுக்குட்டிங்கிற ஒரு புது இன்ஸ்டிடியூஷன்னே சொல்லலாம். இதெல்லாம் எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி இங்கே மக்கள் ஏமாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம், எப்படி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரியறதில்ல, இதெல்லாம் இந்த பாட்டில் வரும். ஆனால் இந்த பாட்டில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மவுண்ட் ரோட்டில் கூட ஷூட்டிங் நடந்திருக்கு. எப்படி அந்த ஷூட்டிங்கை நடத்தினாங்க, எப்படி நாகேஷ் சார் அந்த க்ரௌடில் அந்த டிராஃபிக்கு நடுவில் நடந்து போனார். சில விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வருது. அவர் நடந்து போச்சே அவரை சுற்றி வர போகிற வண்டிகள் எல்லாமே ஸ்டூடியோ வண்டிகளாக தான் இருந்திருக்கணும். ஆனால் பின்னாடி ஒரு ஷூட்டிங் நடக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் ஏராளமாக ஓடி வராங்க. ஒரு சைக்கிளிஸ்ட் கீழே விழுந்துடுறார். நீங்கள் அந்த பாட்டிலேயே அதை பார்க்கலாம். நாகேஷ் சார் அப்படி அவரை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓட்டமாக ஓடுவார். அது ஷூட்டிங்கில், அது சினிமாவுடைய ஒரு பார்ட்டு கிடையாது, நிஜமாகவே நடந்த ஒரு சிச்சுவேஷன். அது ஒருத்தர் ஓடி கீழே விழுறார். அதே போல் அந்த பாட்டுடைய கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேஷ் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி உட்காருவார். அப்போது பின்புறத்தில் 4-5 பேர் அவரை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அன்றாட மக்கள், ஒரு ஷூட்டிங் நடக்கிறத அவங்க பார்த்துட்ருக்காங்க. சரி, இதெல்லாம் பேக்ரவுண்டில் வச்சுப்போம். இது அந்த காலத்தில் ஒரு பெரிய காமெடி ஹிட்டாக இருந்தது. கே பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் செய்த படம். இதில் நாகேஷுக்கு 2 வேடம். அதே போல் இந்த லிரிக்ஸ் எல்லாம் கண்ணதாசன் சார் எழுதியது, மியூசிக் பை MS விஸ்வநாதன் சார். பெரிய பாட்டு. இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹிட். இந்த பாட்டுடைய ஆரம்பம் மவுண்ட் ரோடில், அதுவும் எங்கே, ஸ்பென்சர்ஸ் கட்டடத்துக்கு எழுத்தாப்பில் ஆரம்பிக்கிற இந்த பாட்டு. நாகேஷ் நடந்து வந்துட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஓவர் ஹெட் ஷாட்டில்
நமக்கு வந்து ஸ்பென்சர்ஸ் பில்டிங் தெரியறது. அதுவும் பழைய ஸ்பென்சர்ஸ் பில்டிங். 1880களில் பாக்சன் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட் கட்டின அந்த கட்டடம். 1980களில் அது எரிந்து போன பிறகு அந்த இடத்துல ஸ்பென்சர்ஸ் பிளாசா வந்து விட்டது. அந்த பழைய ஸ்பென்சர்ஸ் இப்போ இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இந்த சென்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு வளைவு டிரைவின், அதற்கு உள்ளே வந்து காரை நிறுத்தி உள்ளே போய் என்ன வேணாலும் வாங்கலாம். அங்கே வந்து ஃபர்னிச்சர் கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். ஸ்பென்சர்ஸில் கிடைக்காத விஷயமே கிடையாது. அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் ஒரு கேக் ஒன்று தயார் செய்வாங்க பாருங்கள். ஒரு வருடமும் சென்னையோடைய ஒரு பழைய கட்டடத்தோட மாடலில் ஒரு கேக் தயார் செய்வாங்க. நான் பார்த்தபோது ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன், அவ்வளவு அழகாக ஒரு கேக். அதை சாப்பிடவே நமக்கு மனசு வராது, அந்த கட்டடத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதுதான் ஸ்பென்சர்ஸ். இந்த ஸ்பென்சர்ஸுக்கு எழுத்தப்புறத்தில் ஸ்பீடவே பில்டிங்கும் நமக்கு இதில் தெரியுது. ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்ட அமால்கமேஷன்ஸ் உடைய ஒரு நிறுவனம் அது. அது இப்பொழுதும் அந்த ஸ்பீடவே கட்டடம் அதே இடத்துல தான் இருக்கிறது. நாகேஷ் மவுண்ட் ரோடை தாண்டி இப்படி நடந்து கொண்டே வருகிறார். அவர் பின்னாடி ஏராளமாக வண்டிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது அவர் நிற்கிற இடம் வார் மெமோரியலில் ஒரு ஆர்ச். பீச்சுக்கு அருகே துறைமுகத்துக்கு எழுத்தப்புறத்தில் இருக்கிற அந்த வட்ட வடிவமாக இருக்கிற அந்த வார் மெமோரியல். அந்த வார் மெமோரியலுடைய மத்திய ஸ்தூபி இந்த காட்சியில் நன்னாக தெரிகிறது. அதற்கு அருகே இவர் நின்று கொண்டிருக்கிறார். முதல் உலகப் போருடைய சின்னமாக கட்டப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மெமோரியல். அதை முடிக்கிறதுக்குள்ளே செகண்ட் வேர்ல்டு வாரே வந்து விட்டது. அதற்கு பிறகு செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் இதுவே மெமோரியல் ஆகி, அதற்கு பிறகு இண்டோ சைனீஸ் வார், இண்டோ பாக் வார் எல்லாவற்றிற்குமே இதுவே வந்து வார் மெமோரியலாக மாறிவிட்டது. அதற்கு அருகே இவர் நிற்கிறார். ஒரு காலத்தில் இந்த இடத்துலலாம் கூட ஷூட்டிங் நடந்திருக்கிறது. அடுத்தது திடீர்னு பார்த்தோன்னா அவர் மெரினா பீச்சுக்கு வந்துடுறார். அவருக்கு பின்புறத்தில் புகாரிஸ் மெரினா அப்படின்னு போட்டிருக்கு. புகாரிஸுடைய ஒரு கிளை மெரினா பீச்சில் 1950களில் திறக்கப்பட்டது. அதற்கு அருகே மாடர்ன் கெஃபே என்றும் ஒன்று இருந்தது. தாசப்பிரகாஷ் ஹோட்டலுடைய அதிபர் கே சீதாராமராவ் ஆரம்பித்து வைத்த ஒரு ரெஸ்டாரண்ட். இது இரண்டுமே பீச்சில் இருந்தன, இப்பொழுது இல்லை. அடுத்தது நாகேஷ் எங்கே செல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது மறுபடியும் வார் மெமோரியல் வளாகத்துக்கே வந்து விடுகிறார். அந்த வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டே பாடுகிறார். அதில் ஒரு காதலர்கள் நடந்து வர்றதும் நமக்கு தெரிகிறது. இப்பொழுதெல்லாம் வார் மெமோரியலுக்கு உள்ளே கூட செல்ல முடியாது. அதற்கு அருகே திடீர்னு பின்புறத்தில் 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய சிலை. சில 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையில் அதே இடத்துல இருந்த சிலை இப்பொழுது அது மியூசியமுக்கு சென்று விட்டது. அந்த சிலையும் இந்த பாட்டில் நமக்கு தெரிய வரும். அடுத்தது மறுபடியும் மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடில் நாகேஷுக்கு பின்புறத்தில் இருக்கிறது அகர்சந்த் மேன்ஷன்ஸ். பல வருடங்களுக்கு முன்னாடி கலீலி குடும்பத்தினர் கட்டிய அந்த கட்டடம். அதற்கும் முன்னாடி ஆர்காட் நவாபுடைய ருஷ்கைரம் அப்படிங்கிற அரண்மனை இருந்த இடம். அதுவே அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு அவர்கள் எல்லோரும் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு சென்ற பிறகு அந்த கட்டடம் ஏலத்திற்கு வந்து அகர்சந்த் மான்மல் அவர்கள் விலைக்கு வாங்கினதுனால அதற்கு அகர்சந்த் மேன்ஷன்ஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது நமக்கு இந்த பாட்டில் தெரிகிறது கவ் பில்டிங். ஒரு காலத்தில் சிம்சன் அண்ட் கம்பெனியோடைய வண்டிகளுக்காக ஷோரூமாக 1909வது வருடம் கட்டப்பட்டு அதற்கு பிறகு ரென் பென்னெட் அண்ட் கம்பெனியோடைய ஃபர்னிச்சர் ஷோரூமாகவும் இருந்து கடைசியில் விஎஸ்டி மோட்டார்ஸோட கவ் பில்டிங்காக மாறியது. எந்த ஒரு காரணத்துக்காக கட்டப்பட்டதோ அதே காரணத்துக்காக இப்பொழுதும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டடம். அப்பொழுதும் வண்டிகளுடைய ஷோரூம், இப்பொழுதும் வண்டிகளுடைய ஷோரூம், இப்பொழுது மெர்சிடிஸ் பென்ஸுடைய ஷோரூம். அதற்கு அடுத்தது ஒரு சிறிய கட்டடம். கூர்ந்து பார்த்தோமானா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு அதில் பெயர் போட்டிருக்கிறது இந்த பாட்டில். இதுதான் ஒரு காலத்தில் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தன்னுடைய வண்டிகள் எல்லாம் அசெம்பிள் செய்து கொண்டிருந்த இடம். கார்டன் வுட்ரஃப் அப்படிங்கிற கம்பெனியோடைய மவுண்ட் ரோட் கிளையாக இருந்தது. அந்த கட்டடம் இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆனால் சில ஒரு கொஞ்சம் பழமையாக வாய்ந்த ஒரு கட்டடமாக இப்பொழுது தெரிய வருகிறது. அடுத்தது நாகேஷ் வருவது எல்ஐசி கட்டடம். அந்த காலத்தில் அப்போ புத்தம் புது கட்டடமாக இருந்த எல்ஐசி பில்டிங். அதை இந்த பாட்டில் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிக்கிறாங்க. ஏன்னா அப்பொழுதெல்லாம் 14 மாடி கட்டடம் அப்படிங்கிறதே ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். அந்த காலத்தில் இந்தியாவுடைய மிக உயர்ந்த கட்டடங்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது.
அதனால் இதை வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறாங்க அந்த சீனில். அடுத்தது நாகேஷ் திடீர்னு பூந்தமல்லி ஹைரோடுக்கு வந்து விடுகிறார். அது எப்படி நமக்கு தெரிய வருகிறது? அவருக்கு பின்புறத்தில் ஆர்ட் டெக்கோ பாணியில் சில வராண்டாலாம் நமக்கு தெரிகிறது. அந்த வராண்டாவில் கூர்ந்து பார்த்தோன்னா ஜெயா அப்படின்னு பெயர் எழுதியிருக்கிறது. ஆக இதுதான் பூந்தமல்லி ஹைரோடில் இருக்கிற ஜெயா மேன்ஷன்ஸ். 1942 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுடைய மாணவர்களுக்கெல்லாம் தங்கும் விடுதியாக கட்டப்பட்டு அதற்கு பிறகு இதுவே எவரெஸ்ட் லாட்ஜ் அப்படிங்கிற ஹோட்டலாக மாறி இப்பொழுதும் ஒரு ஹோட்டலாக தான் செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கிறது. ஆனால் அந்த கட்டடத்துடைய முன்புற தோற்றம் அடியோடு மாறி போய்விட்டது. இந்த பாட்டில் அந்த கட்டடம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்தது ஃப்ளாட்ஸ். அப்போ தான் சென்னையில் இந்த மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் கூட கட்டலாம் அப்படின்னு முதலாக மக்கள் பார்த்த கட்டடங்கள் இதெல்லாம். இந்த ஃப்ளாட்ஸ் எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறது நமக்கு சரியாக பாட்டிலேருந்து தெரிய வரதில்லை. ஆனால் இது முக்கால்வாசி பெசன்ட் நகராக தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா இந்த பாட்டில் வந்து இருக்கிற அந்த ஃப்ளாட்டெல்லாம் 3 மாடி கட்டடங்கள். இது எல்லாமே அந்த காலத்தில் வந்து அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்ட ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ். பிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ், சிபிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ், ஆர்பிஐ குவார்ட்டர்ஸ் எல்லாம் பெசன்ட் நகரில் இருந்தது. எல்லாமே பார்க்கறச்சே இந்த பாட்டில் புத்தம் புது கட்டடங்களாக இருக்கின்றன. அதுக்கு நடுவே இவர் இப்படி நடந்து கொண்டே வருகிறார். அடுத்தது ஒரு மல்டி ஸ்டோரிட் அலுவலக கட்டிடத்துக்கு வருகிறார். ஆனால் பாட்டுடைய வரை என்னன்னா, சீட்டு கட்டு மாதிரி வீடுகளெல்லாம் கட்டுறாங்க இது நகரத்தில் அப்படின்னு ஒரு பாக்ஸ்ட் ஹவுசஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதை கேலியாக காமிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸ் கட்டடத்தை வந்து காமிக்கிறாங்க. இது எந்த கட்டடம் அப்படின்னு எனக்கு அவ்வளவாக சரியாக புரியல. ஒருவேளை நீங்கள் யாராவது இதை கரெக்டாக சொல்லலாம். கெத்தீட்ரல் ரோட்டில் இருக்கிற கோத்தாரி ஆஃபீஸா அல்லது மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அக்கௌண்டன்ட் ஜெனரல்ஸ் ஆஃபீஸா அப்படின்னு எனக்கு புரிய வரல. ஆனால் அப்போது அந்த டைமில் இது ஒரு புது கட்டடமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. இந்த பாட்டில் ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ரெஷன்னு சொல்லவே முடியாது. நடுநடுவே மவுண்ட் ரோடு வருகிறது, நடுநடுவே வந்து இந்த வார் மெமோரியல் வருகிறது. இன்ஃபேக்ட் ஒரு வரியும் முடிகிற டைமில் ஒரு அடியும் முடிகிற டைமில் மறுபடியும் அவர் அந்த வார் மெமோரியல் ஆர்ச்சுக்கு நடுவே சுற்றி கொண்டே இருக்கிறார். அதாவது சென்னை மாநகரத்தில் பல இடங்களுக்கு போனார் அப்படி என்பது காமிக்கிறதுக்காக. அடுத்தது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வராங்க. இந்த இடத்துல தான் அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டி சீன். ஒரு மாடை ஒருத்தர் கறந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்திலேயே ஒரு வைக்கோல் கண்ணுக்குட்டி இருக்கிறது. இவர் அதை எடுத்து பார்த்துட்டு இப்படி தூக்கி போட்டு திரும்பி வச்சு ஒரு பிணத்து மேலே எப்படி ஒரு துணியை போட்டு மூடுவாங்களோ அதே போல் தன்னுடைய துண்டை வந்து அந்த கண்ணுக்குட்டி மேலே மூடுறார். மறுபடியும் மவுண்ட் ரோட், மறுபடியும் அதே அந்த ஸ்பென்சர்ஸ் பில்டிங். இதெல்லாம் தாண்டி திடீர்னு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வருகிறார். சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அதற்கு அருகே டிராஃபிக்கே இல்லாத ஒரு சிச்சுவேஷனும் நம்ம வந்து இந்த பாட்டில் நம்மளால் பார்க்க முடியாது. மறுபடியும் அகர்சந்த் மேன்ஷன்ஸ். ஆனால் அகர்சந்த் மேன்ஷன்ஸோட க்ளோஸ்அப்பில் இப்பொழுது சாஹிப் சிங்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு நமக்கு தெரியுது. மிக பழமை வாய்ந்த ஒரு ஃபார்மசி, மருந்தெல்லாம் விற்கும் ஒரு இடம். அந்த காலத்தில் சாஹிப் சிங்ஸில் போய் மருந்து வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்தோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க மக்கள். இட் வாஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள் டு கோ அண்ட் பை மெடிசன்ஸ் ஃப்ரம் சாஹிப் சிங்ஸ். இதெல்லாம் தாண்டி பீச்சுக்கு வந்து விடுகிறார். அங்கே இருக்கிற பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ் அது தூரக்க ஒரு ஷாட்டில் நமக்கு தெரிய வருகிறது. அந்த காலத்தில் இது பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், அதனால் நம்ம என்ன கலரில் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரதில்லை. ஆனால் அப்பொழுதெல்லாம் மஞ்சள் வெள்ளையாக தான் இருந்தது. இப்போது அதே கட்டடம் ஏதோ ரத்த காட்டேரி மாதிரி ஒரு பிரைட் ரெட்டில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அந்த கட்டடத்தை. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, மூர் மார்க்கெட்டுடைய ஒரு அழகான படம் ஒன்று கூட கிடைக்காதா அப்படின்னு. பல இடத்துல நானும் போய் தேடி பார்த்துருக்கேன். பழைய செய்தித்தாளில் அதை பார்க்குறதுக்கே ஒன்றுமே புரியாத அளவுக்கு சில படங்கள்லாம் இருக்கும். அதே போல் சில வரைபடங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஆர்ட் பேப்பரில் ஒரு அழகான பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று கூட நான் மூர் மார்க்கெட்டோட பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் மூர் மார்க்கெட்டோடைய என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோடைய ஒரு மிக அழகான ஷாட் ஒன்று இருக்கிறது. அதை தாண்டி இவர் வரைச்சே அந்த பாட்டோடைய வரிகள் என்ன தெரியுமா? நகரம் கெட்டு போகிறதுக்கே இந்த மூர் மார்க்கெட் தான் ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் ஒரு லைன் வரும். மூர் மார்க்கெட் அப்படி என்ன செய்தது அப்படின்னு எனக்கு தெரிய வரல. அந்த இடத்துல பல பொருட்கள் கிடைத்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எதற்காக திரு கண்ணதாசன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வரியை வந்து இந்த பாட்டில் பொருத்தியிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அடுத்தது மறுபடியும் பீச். இந்த முறை
டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோடைய அலுவலகத்துக்கு எழுத்தப்புறத்தில் நாகேஷ் அவர்கள் திடீர்னு ரோட்டில் காலை வைக்கிறார். ஒரு வண்டி அவரை மோதிரத்துக்கு வந்து ஒரு ஷார்ப் டேர்ன் பண்ணி என்ன திட்டியிருப்பாங்களோ தெரியாது, அவங்க அப்படியே தாண்டி போயிடுறாங்க. நாகேஷ் சாருக்கு அருகே ஒரு ஃபவுண்டன். அந்த ஃபவுண்டனுக்கு லெஃப்டினன்ட் கர்னல் ட்ரெவர்ஸ் மெமோரியல் அப்படின்னு ஒரு காலத்தில் பெயர். அதாவது 19ஆவது நூற்றாண்டில் சென்னை நகரத்துக்கு கமிஷனராக, போலீஸ் கமிஷனராக இருந்து மஞ்ச காமாலையால் இறந்து போன ஒரு போலீஸ் கமிஷனருக்கு இந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் இருந்தது. அது இப்பொழுது இல்லை. அதை இந்த படத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்தது மகாத்மா காந்தி சிலை. தேவி பிரசாத் ராய் சௌத்ரியால் செதுக்கப்பட்டு பீச்சில் எழுப்பப்பட்ட முதல் சிலை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த பொழுது வந்து திறந்து வைத்த சிலை. சென்னைக்கே ஒரு சின்னமாக இருக்கிற அந்த சிலை இப்பொழுதும் மரீனா கடற்கரையில் தான் இருக்கிறது. அதோடைய ஒரு ஷாட்டை பார்க்கலாம். மகாத்மா காந்தியோடைய சிலை பல படங்களில் வந்திருக்கு. இந்த ஒரு படத்தில் மட்டும் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் ஈராலேருந்து கலர் ஈரா வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கலாம். பல பாட்டில் வரும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ங்கிற பாட்டே வந்து அந்த காந்தி சிலையை சுற்றி தான் ஷூட் செய்யப்பட்டது. அதனால் அது ஒரு பெரிய பாப்புலர் ஷாட். பீச்லேயே ஒரு மிக அழகான லாங் ஷாட். யூனிவர்சிட்டி செனட் கட்டடம், செனட் கட்டடத்துடைய வலது புறத்தில் யூனிவர்சிட்டி அலுவலகம், இடது புறத்தில் அப்போதான் எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கட்டடம், இன்னும் முடியடையலை. அதை சுற்றி இன்னும் வந்து சாரம் எல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்கு. அது என்ன கட்டிடமாக இருக்கும்? எழிலகம். அப்பொழுது தான் அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக இருந்திருக்கிறது. அதை இந்த பாட்டில் நம்மளால் பார்க்க முடியாது. இதே போல் திரு பாலச்சந்தர் அவர்களுடைய இரு கோடுகளில் ஒரு முக்கியமான கட்டம் அந்த எழிலகத்துக்கு எழுத்தப்புறத்திலேயே நடக்கும். சவுகார் அவர்களும் ஜெமினி அவர்களும் அந்த இடத்துல வந்து வசனங்கள் பேசுவார்கள். அவருடைய பின்புறத்திலையும் அந்த எழிலகம் அப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கும் ஒரு கட்டடமாகத்தான் இருக்கும். முடிந்த கட்டடமாக இருக்கிறது. அடுத்தது நாகேஷ் அவர்கள் காந்தி சிலையை தாண்டி லேபர் சிலைக்கு வந்துடுறார். லேபர் சிலையும் தேவி பிரசாத் ராய் சௌத்ரியால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை தான். ஈவோஜிமா அப்படிங்கிற இடத்துல அமெரிக்க இராணுவ படை வீரர்கள்லாம் இறங்கிய பொழுது அவர்களுடைய கொடியை நட்ட பொழுது எடுத்தப்பட்ட ஒரு புகைப்படத்தை பார்த்து தேவி பிரசாத் ராய் சௌத்ரி செதுக்கிய ஒரு சிலை இது. பீச்சில் ஒரு காலத்தில் காந்தி சிலையும் ட்ரையம்ஃப் ஆஃப் லேபர் சிலையும் தான் இருந்தது. நாகேஷ் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கப்பல் தெரிகிறது. அது என்ன கப்பல்? அப்பொழுது ஸ்டெமாட்டிஸ் அப்படின்னு ஒரு கப்பல் புயலில் சிக்கி சென்னையோடைய பீச் அருகே வந்து அப்படியே மண்ணில் வந்து புதைந்து விட்டது. அந்த காலத்தில் அதை பார்க்க போகிறதுக்கு பெரிய அளவில் கூட்டம் எல்லாம் சென்று கொண்டிருந்தது. அதுவே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிவிட்டது. இந்த ஸ்டெமாட்டிஸை அந்த இடத்துல இருந்து எப்படி அகற்றுவது என்பதே ஒரு பெரிய பாடாக போய்விட்டது. நகரத்தில் அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு டெண்டரே விட்டது. ஆனால் கடைசியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதை பகுதி பகுதியாக பிரித்தார்கள். இப்பொழுதும் ஸ்டெமாட்டிஸோட சில பகுதியெல்லாம் தண்ணீருக்கு அடியிலேயே இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த ஸ்டெமாட்டிஸ் கப்பலை இந்த பாட்டில் மிகவும் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆக திரு நாகேஷ் அவர்கள் சென்னை நகரத்தையே நமக்கு சுற்றி காண்பிக்கிறார். நடுநடுவே சில அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ், சில புது காலனிகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. அதெல்லாம் எங்கே? அண்ணா நகராக இருக்க முடியாது. ஒருவேளை ஷெனாய் நகராக இருக்கலாம், பெசன் நகராக இருக்கலாம், காந்தி நகராக இருக்கலாம். நான் ஏன் காந்தி நகர் அப்படின்னு கூறுறேன்னா, அதில் ஒரு சீனில் மெட்ராஸ் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் பிரான்ச் அப்படின்னு ஒரு சைன் போர்டை நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் இப்பொழுது தமிழ்நாடு ஸ்டேட் ஏபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த காலத்தில் 1960களில் ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. அது காந்தி நகரில் இருந்தது. ஒருவேளை அதனால தான் அதை பார்த்து தான் நான் ஒருவேளை இந்த பாட்டுடைய ஒரு காட்சி காந்தி நகர்லேயும் ஷூட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். இப்படி ஒரு பழைய பாட்டுலேயும் கேள்விகள் தான் பல முறை எழும்புகிறதே தவிர பதிலுங்கிறது வந்து மிகவும் குறைச்சலாக தான் கிடைக்கிறது. இந்த பாட்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு ஒரு டிஸ்கஷனே நடத்தலாம். அடுத்த வாரம் இன்னொரு பாட்டு இதே போல் இன்னொரு எபிசோடோடு சந்திக்கலாம். பாய் ஃபார் நவ்.